ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன சமைச்சிருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், முதல்ல சூடான சாதம், அடுத்து ஆற்று நண்டு, நல்ல சுவையான சத்து மிகுந்த ஆற்று நண்டு கிரேவி, அடுத்து மருத்துவ குணமிக்க தேங்காய் பால் ரசம், அடுத்ததாக உடலுக்கு ஊட்டமளிக்கும் புரத சத்து மிகுந்த கொண்டக்கடலை சுண்டல், உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய வெங்காய தயிர் பச்சடி, நாவின் சுவையை அதிகரிக்கக்கூடிய சர்க்கரை நார்த்தங்காய் ஊறுகாய், உணவின் செரிமானத்திற்கு உதவும் தயிர், உப்பு. இந்த உணவு வகைகளை முறையாக பரிமாறுவது எப்படி என்று வாங்க பார்க்கலாம். இப்போ முதல்ல வாழை இலை போடுறோம். இந்த வாழை இலையோட சாப்பிட்றவங்களோட வலது கை பக்கம் பெரிய பகுதி இருக்கிற மாரி போடணும். இலை போட்டவுடனே முதல்ல நம்ம வைக்க வேண்டியது தண்ணீர், குடிநீர். அதை நம்ம இடது பக்கம்தான் வைக்கணும், ஏன்னா சாப்பிட்றப்ப இடது கையால் தான் தண்ணீர் பருகும். இப்போ கூட்டு பொரியல் எல்லாமே இலையோட மேல் பகுதியில் தான் நம்ம வைக்க போகிறோம். இப்போ கூட்டு பொரியல்லாம் மேல் பகுதியில் வச்சுட்டோம். இப்போ சாதத்தை நம்ம சாப்பிட்ற இடத்துல முன்பகுதியில் சாதம் வைக்கிறோம், சூடான சாதம். இப்போ சாதத்தின் மேலே நண்டு கிரேவி நம்ம இப்போ இதில் மேலே வைக்கிறோம். வைத்து இப்போ சாப்பிட்றப்ப இந்த கிரேவி சாப்பிட்டு முடித்தது பிறகு மறுபடியும் சாதம் வைத்து ரசம், அடுத்தது மோர் அப்படின்னு நம்ம உணவு வகைகளை சுவையாக சாப்பிட்லாம். இப்போ நண்டு கிரேவி சாப்பிட்டதுக்கு பிறகு சாதம் வைத்து ரசம், அது சாப்பிட்ட பிறகு சாதம் வைத்து தயிர், இப்படி நம்ம உணவு பதார்த்தங்களை பரிமாறி விருந்தினர்களை மகிழ்விக்கலாம். நன்றி.